Greetings from MWN.com. Dr. M. Wilson is delighted in presenting the important events of the economy today. Empower yourself by watching this video. Subscribe MWN.com. Thank you. ஒன்று. ஸ்ரீ சிமெண்டின் நிகர லாபம் சுமார் 16% குறைந்து $5.56 பில்லியன் ரூபாயாக $65.20 மில்லியன் இருந்தது. இது LSEG தொகுத்த தரவுகளின்படி ஆய்வாளர்களின் சராசரி எதிர்பார்ப்பான $5.59 பில்லியன் ரூபாயை விட சற்று குறைவாகும். 2. காப்பீட்டுத் துறை ஏப்ரல் மாதத்தில் மந்தமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. பல தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் LIC ஆகியவை மாதாந்திர அடிப்படையில் லேசான சரிவைச் சந்தித்தன. தரகு நிறுவனங்களின் அறிக்கைகளின்படி தனியார் நிறுவனங்களின் தனிப்பட்ட வருடாந்திர பிரீமியம் சமமான ஏப்ரல் மாதத்தில் சுமார் 2 விழுக்காடு ஆண்டு வளர்ச்சியை பதிவு செய்தது. பொது நிறுவனங்களான LIC மற்றும் SBI லைஃப் ஆகியவையும் குறைந்த ஒற்றை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்தன. 3. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் அதன் 4வது காலாண்டு லாபத்தில் கிட்டத்தட்ட 8% சரிவை அறிவித்தது. போர் விமான தயாரிப்பாளரின் ஒருங்கிணைந்த லாபம் மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலாண்டில் $39.77 பில்லியன் ரூபாயாக $465.90 மில்லியன் குறைந்துள்ளது. இது ஒரு வருடத்திற்கு முன்பு $43.09 பில்லியன் ரூபாயாக இருந்தது. 4. இந்திய குறைக்கடத்தி மிஷனின் கீழ் உலகளாவிய குறைக்கடத்தி நிலப்பரப்பில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக நாட்டின் 6வது குறைக்கடத்தி அலகை அமைக்க HCL மற்றும் Foxconn இடையே கூட்டு முயற்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. 5. அரசுக்கு சொந்தமான கேல் இந்தியா லிமிடெட் 2024 நிதியாண்டின் கடைசி காலாண்டில் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் 1.3 விழுக்காடு சிறிய உயர்வு மற்றும் 25 விழுக்காடு ஆக உயர்ந்து 2024 நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட $2474 கோடியிலிருந்து $2505 கோடியாக இருந்தது. இருப்பினும் தொடர்ச்சியான அடிப்படையில் நிகர லாபம் $4084 கோடியிலிருந்து 39 விழுக்காடு குறைந்துள்ளது. 6. இந்தியாவின் மொத்த விலை குறியீடு WPI அடிப்படையிலான பணவீக்கம் ஏப்ரல் 2025 இல் 0.85% தற்காலிகமாக குறைந்துள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவு காட்டுகிறது. இது மார்ச் மாதத்தில் 2.05% இருந்த WPI விகிதத்தை விட குறைவு. 7. வணிக வங்கிகள் மற்றும் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் மூலம் விவசாயத் துறைக்கு வழங்கப்படும் கடன் 31 லட்சம் ரூபாய் கோடியை தாண்டும் என்று நபார்டின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். 8. இந்திய ரயில்வேயின் முதன்மையான பயணிகள் பெட்டி உற்பத்தி பிரிவான சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலை ICF கடந்த 2 ஆண்டுகளாக வந்தே பாரத் VB நாற்காலி பெட்டிகளை தயாரிப்பதில் மும்முரமாக உள்ளது. இந்த ஆண்டு VB நாற்காலி கார்களின் முழு ஆர்டரையும் முடிக்கும். மேலும் VB ஸ்லீப்பர் ரயில்கள் மற்றும் VB சரக்கு ரயில் மற்றும் அதிவேக ரயில்கள் போன்ற புதிய திட்டங்களில் தனது பார்வையை செலுத்தி வருகிறது. 9. இந்திய கரைப்பான் பிரித்தெடுப்பாளர்கள் சங்கம் தொகுத்த தரவுகளின்படி இந்தியா ஏப்ரல் 2025 இல் 8.62 லட்சம் டன் சமையல் எண்ணெய்களை இறக்குமதி செய்தது. இது ஏப்ரல் 2024 இல் 13.04 ஆக இருந்தது. இது 33.87% சரிவை பதிவு செய்துள்ளது. 10. கடந்த மாதத்தில் முக்கிய வாகன எரிபொருள்கள் டீசல் மற்றும் பெட்ரோல் மீதான கலால் வரி லிட்டருக்கு $2 உயர்த்தப்பட்டதன் காரணமாக அரசாங்கம் சுமார் $33,000 கோடியை கூடுதலாக திரட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.